பங்காளிங்களா ஜெயிச்சிட்டீங்கடா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சரியான மேட்சுங்க. ஜிடி vs எம்ஐ வந்து ரெண்டே பேர்னாலதான் மேட்சே வின் ஆச்சு. ஒன்னு திலக் வர்மா, இன்னொன்னு அந்த அஸ்வினி குமார் லெப்ட் ஆர்ம் போல. ரெண்டு பேருமே கலக்கிட்டாங்க. 14 ஓவர் 104, 20 overs 199. ஒன்லி டிஃபரன்ஸ் திலக் வர்மா. அந்த திலக் வர்மாவை அடிக்க வச்ச பெருமை வந்து ஹர்திக் பாண்டியாவுக்கு மட்டுமே சேரும். ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட்ல வந்து அசிங்கமா திட்டி அந்த மனுஷனை எவ்வளவு காயப்படுத்தணுமோ காயப்படுத்தி கடைசியில அந்த மனுஷன் போட்டு பொழந்து மொத்த வெறியும் காமிச்சு கட்சி இந்த பக்கம் பார்த்தா நம்ம பாண்டியா வந்து டப்புன்னு அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. அதுவும் பால்ச்சியும் சாப்பிட்டு. நான் ஒரு விதத்துல பார்த்தா இந்த ஆளு ஆப்போசிட்ல இருந்து நல்லா தான் திலக் வர்மா அடிச்சாருன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு மேட்ரு. ஸோ ஓவரால் வந்து எம்ஐ வந்து சரியான கம்பேக் மாதிரி தெரிஞ்சிச்சு இந்த மேட்ச். செம்மையா ஆனாங்க. அப்போ மனசுல என்னெல்லாம் யோசிக்க தோணுதுன்னா, அப்போ ரோஹித் சர்மா ரிக்கில்டன்லாம் வந்து வேணும்னே தான் இவங்க கிட்ட தோக்கணும்னு ஆனாங்களா? இப்படிலாம் இருக்காது தோணுது. ட்ரெண்ட் போல்ட் அப்படிலாம் பண்ண மாட்டாரு கண்டிப்பா. ஏதோ தனக்கு வரது ஏதாச்சும் பண்ணுவாரு. அடுத்து பண்ண நல்ல சூப்பரான முடிவு பும்ராவை ஓப்பனிங் ஸ்பெல் போட வச்சது ஃபர்ஸ்ட் ஓவர். இதான் நான் ரொம்ப நாள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். அட்லாஸ்ட் இப்ப நடந்துருச்சு. ஒருவேளை தீபக் சஹர் வந்து ஹம்சாவா இருப்பாரோ? சிஎஸ்கேக்காக விளையாடுற மாதிரி எம்ஐக்கு வந்து போயிட்டு ரன் மாறி மாறி கொடுத்துட்டு இருக்காரா, இல்ல அவருக்கான கைடன்ஸ் அங்க கிடைக்கலையா தெரியல. பட் ஓவரால் காம்பினேஷன் அவர் சொன்ன மாதிரி மாத்துறதுக்கு அப்புறம் தான் இது ஒர்க் ஆகுது. அப்போ ஃபுல் டெபூடன்ட்டை வச்சே அவர் அடிக்கிறாருன்னா, அப்போ மேபி எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ்லாம் வந்து அவர் கை கொடுத்திருந்தா மேபி வின் பண்ணிருப்பாரோ? அப்ப ஹர்திக் பாண்டியா கேப்டன்சி மேல தப்பு கிடையாதோ, பிளேயர்ஸ் மேலதான் தப்போ? இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து மனசுல நினைக்க தோணுது இந்த மேட்ச்க்கு அப்புறம். ஏன்னா ஜிடி வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கர் சைட். அதை வந்து ஒரு 2-3 யங்ஸ்டர்ஸ் வச்சு அடிக்கிறாங்கன்னா பெரிய விஷயம் தான். அடுத்து நமந்தீர் மனுஷன் பாஞ்சு கேட்ச் விட்டுற காலம் போய் இப்போ மொத்தம் பாஞ்சு பிடிச்சிட்டு இருக்காரு. எல்லா இடத்துலயும் ஒரு 3-4 கேட்ச் எடுத்துட்டாரு மனுஷன். அதுவும் பவுண்டரியில வந்து அந்த வாஷிங்டன் சுந்தர் கேட்ச்ல சரியான கேட்ச், பவுண்டரியில எடுத்த கேட்ச் வேற லெவல் கேட்ச். ஸோ ஓவரால் பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் வந்து செம்மாட்டா ஆனாங்க. ஹர்திக் பாண்டியா கிரெடிட் டு ஹிம். மேபி ஒரு கம்பேக்கா வச்சு அவங்க அப்படியே வந்து டேபிள் டாப்ல போவாங்களா, பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். பட் ஓவரால் பங்காளிங்க மேல போனது ரொம்ப ஹாப்பி. ஸோ மை டாப் 3 பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த டே பாத்தீங்கன்னா ஆப்வியஸா ஃபர்ஸ்ட் வந்து திலக் வர்மா தான். பிரிஸ்டாப்ல சூப்பர் 100 அது. ரெண்டாவது பொசிஷன் பாத்தீங்கன்னா கண்டிப்பா அஸ்வினி குமார் செம்மையா போட்டாரு அந்த மனுஷனும். 4 விக்கெட் சூப்பர். அதுக்கப்புறம் மை தேர்ட் பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா 100% நான் கொடுக்குறது ஹர்திக். எக்ஸலன்ட் கேப்டன்சி, போலிங் சேஞ்ச் எல்லாமே செம்மையா பண்ணாரு. ஓவரால் இட்ஸ் a குட் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் எம்ஐ. ஜிடி யோசிக்காதீங்க, கம்பேக் கொடுங்க, அவ்வளவுதான். சியர்ஸ்.